நான் இல்ல எதுல ரெக்கார்ட் ஆகுது? ஓகே, அத பாத்துங்க. சரியா? ஓகே. ஓகே மாத்த. முகம் கரோதி வா அச்சலம் துங்கம் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்ர சுரூபம் ரூபம் தஸ்யாகிரஜமூர்த்திம் மாதுரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நதோஸ்மி. ஒரே நிமிஷம். இன்னைக்கு நம்ம 6 கோஸ்வாமிகளை பற்றி பார்க்கலாம். 6 கோஸ்வாமிகள் நம்முடைய சம்பிரதாயத்துல மிக 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 முக்கியமானவர்கள். அவர்களை பற்றி நம்ம அறிய வேண்டும். அதனாலதான் இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி வகுப்பாக இருக்கும். ஒரு பெரிய நிறைய பக்தர்கள் வந்து 6 கோஸ்வாமிகளை பற்றி விவரமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் வந்து பல நாட்களாக 6 கோஸ்வாமிகளை பற்றின விவரங்களை சேகரிச்சிருந்தேன். அதுல முதல் கட்டமாக இன்னைக்கு முதல் வகுப்பாக 6 கோஸ்வாமிகள் வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய நேரடி சிஷ்யர்கள். சைத்தன்ய மகாபிரபுவுடன் நெருங்கி பழகியவர்கள். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். அதனால்தான் ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி சொபதாந்திக்கம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. இது வந்து ரூப கோஸ்வாமியை சொல்லுது. இந்த ஆறு கோஸ்வாமிகள்ல ரூப கோஸ்வாமி தான் மிக மிக முக்கியமானவர். சைத்தன்ய மகாபிரபுனுடைய மனோபிஷ்டம் ஆசையை நிறைவேற்றுவதில் இந்த 6 கோஸ்வாமிகளுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 கோஸ்வாமிகளுடைய அஷ்டகத்தை நம்ம பாடணும். அது நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். 6 கோஸ்வாமிகள் அஷ்டகம் தமிழ்ல இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த விவரங்கள் 6 கோஸ்வாமிகளும் சைத்தன்ய மகாபிரபு என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒரு கோஸ்வாமிகளை பற்றி தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்தமா 6 கோஸ்வாமிகள் சைத்தன்ய மகாபிரபுவை எப்படி சந்திச்சாங்க, சைத்தன்ய மகாபிரபு அவர்களுக்கு எப்படி கட்டளை இட்டாருன்றதுனால நம்ம திரும்பவும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசணும். அதற்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, இந்த 6 கோஸ்வாமிகள் என்ன காரியம் இங்க பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த உலகம் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது. ஏன் பழங்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் தொழில்நுட்பம் வந்து நல்ல வளர்ச்சி அடையுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தரம் வளர்ச்சி அடைந்ததான்னு பார்த்தா இல்லை. தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தது, ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதி இல்லாமல் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப தொழில்நுட்பம் வளர வளர குற்றங்களும் அதிகமாகுது. அப்போ இந்த ஜட இயற்கையை இவர்கள் பயன்படுத்துறாங்க. ஜட இயற்கையை பயன்படுத்தலாம், ஆனால் அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த சமகால சமுதாயம்னு சொல்றோம். சமகால சமுதாயம் எல்லாரும் ஒண்ணு, எல்லாமே சமம் அப்படின்ற இந்த சமுதாயம் வந்து ஒரு உதாரணமா இருக்கு. நம்ம வந்து இந்த சுற்றுப்புற சூழலை சுரண்டி கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு நவீன வசதிகள் வந்தாலும் நாம வந்து ஒரு வெற்றிடத்தை பாக்குறோம். என்ன நவீன கால வசதிகள், என்னன்னோ வசதி வந்தாலும் நம்ம நிம்மதி இல்லாம தான் போயிட்டே இருக்கிறோம். ஒரு வெறுமை இருக்கு வாழ்க்கையில. அதனால மக்கள்ல வந்து ஆன்மீக வாழ்க்கையை நாடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாதனால திரும்ப அவங்க பௌதிகத்துக்கு திரும்புறாங்க. ஆன்மீக வாழ்க்கைக்கு வருவாங்க, ஆனா திரும்பவும் பௌதிகத்துக்கு போயிடுவாங்க. இது வந்து இந்த எலி பூனை விளையாட்டு மாதிரி மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில சரியான வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நாம இஸ்கான் இயக்கத்துல கூட நிறைய பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து சரியா புரிஞ்சுக்காம சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாம பாதியில விட்டுருவாங்க. அவங்களுக்கு புரியாது. மேலோட்டமா இருக்கிறதுனால மேலோட்டமா நிறைய தவறுகள் இருக்கு.
இயக்கத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து வித்தியாசமாகவும் அவங்க வளர்ந்து கொண்டிருக்கும் பக்தர்களா இருந்தா நிறைய தவறுகளை செய்யறாங்க. அந்த தவறுகளை மட்டுமே பார்த்துட்டு இயக்கத்தின் முக்கியமான ஜீவநாடி ஆகிய பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்காம சரியான வழிகாட்டுதல், பிரபுபாதருடைய புத்தகங்களை படிச்சாலும் வழிகாட்டுதலும் நமக்கு தேவைப்படுது. அதை எப்படி படிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரடியா வரும் பிரபுபாதர் புத்தகம் மட்டும் இல்லாமல் சரியான வழிகாட்டுதலும் தேவைப்படுது. இந்த ரெண்டும் இல்லாத நபர்கள் இந்த மாதிரி மீண்டும் பௌதிகத்துக்கு போறத நான் என்னுடைய அனுபவத்துல நிறைய பார்த்திருக்கேன். அதுதான் வந்து இங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு ஆன்மீக வாழ்க்கையில. இதெல்லாம் சீர்திருத்தம் பண்றதுக்காக தான் ஆறு கோஸ்வாமிகள் வந்தாங்க. உலகத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை நேரத்துக்கு நேரம் நடக்கின்றது. ஆறு கோஸ்வாமிகள் இதெல்லாம் தெளிவாக்கி சாஸ்திரங்களை, அதனால்தான் இந்த பாடல்ல வருது பாருங்க, நானா சாஸ்திர விசாரணை கவி நிபுணோ அப்படின்ட்டு ஒரு ஸ்டான்ஸா வருது. நானா சாஸ்திர விசாரணைக்கு, இந்த பலவிதமான சாஸ்திரங்களை, வேத இலக்கியங்களை விசாரணைக்குன்னா அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து அறிந்து அதை நல்லா படிச்சு 2 விதமான விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஒண்ணு சாதன பக்தி, இன்னொன்னு ராகானுக பக்தி. இந்த சாதன பக்தின்றது அறிவியல் கணக்கிடப்பட்ட செயல்முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த மருந்தை, ஒரு மருந்து தயாரிக்கிற மருத்துவர் அந்த மருந்தை பரிசோதனை பண்ணி இந்த மருந்து சாப்பிட்டா வேலை செய்யும். அப்ப அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதை வந்து நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் கொடுக்கிறார். இது சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும், இதை செஞ்சா இந்த நோய் சரியாகும். அதே போல அறிவியல் பூர்வமாக வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை சாதன பக்தியாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராகானுக பக்தி வரும். சோ இந்த ஆறு கோஸ்வாமிகள் உலகத்துல மிகப்பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு நேரடியா எந்த காரியத்தையும், எந்த ஒரு இலக்கியங்களையும் எழுதல, மொழிபெயர்க்கல, வியாக்கியாயனம் கொடுக்கல, அதுக்கு வந்து பொருளுரை கொடுக்கல. ஆனால் இந்த ஆறு கோஸ்வாமிகளை அந்த வேலை செய்ய சொல்லி பண்ணித்தார். இந்த வேலை எல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த ஆறு கோஸ்வாமிகள் சாதாரணமான மக்கள் கிடையாது. சாதாரணமான மக்கள்னா 4 குறைபாடுகள் உண்டு. எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 4 மனிதர்கள் கிட்ட 4 குறைபாடு உண்டு. அவங்களுக்கு வந்து புலன்கள் வந்து பூர்ணமற்றவை, புலன்கள் வந்து முழுமையானவை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏமாற்றும் குணமுடையவர்கள், எப்பொழுதும் மாயையின் வசப்பட்டவர்கள், குற்றங்களை புரிவுகிறார்கள், தவறுகள் கண்டிப்பா நடக்கும். இந்த 4 குறைபாடுடைய மனிதர்கள் கிடையாது ஆறு கோஸ்வாமிகள். அவர்களுக்கு நித்தியமாக ஆன்மீக உலகத்துல இருந்தவர்கள் பகவானுடைய கட்டளையின் பேர்ல இங்க வந்தவங்க. ஆனால் வாழ்ந்து காட்டுறாங்க. எப்படி பெரிய பெரிய மன்னராகவும் பெரிய மந்திரிகளாகவும் பெரிய இளவரசர்களாகவும் இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து சாதாரணமான வாழ்க்கை, எல்லாருமே வந்து ஒரு கௌப்பின், ஒரு கோமனம், ஒரு துண்டு தான், அதோட தான் வாழ்ந்தாங்க. வாழ்ந்து, அதாவது எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, அதற்கு வந்து உதாரணமா இருந்தாங்க. அப்படி இருந்தானா இந்த செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரியவை. இந்த ஆன்மீக வரலாற்றுல ஆறு கோஸ்வாமிகள் சாதிச்சது மிக மிக போற்றத்தக்கது. நான் எல்லா இலக்கியங்களையும் கண்டறிந்து அந்த சாமானிய மாணவர்களுக்கும் போய் செல்ற மாதிரி எழுதிட்டாங்க. இன்னைக்கு நாம ஆறு கோஸ்வாமிகள் இல்லைன்னா நம்ம பக்தியே கிடையாது. ஆறு கோஸ்வாமிகள் நம்முடைய சம்பிரதாயத்துல மிக மிக முக்கியமானவர்கள். அவர்கள் செய்த தொண்டை தான் நம்ம இப்ப விவரமா பார்க்க போறோம், டீட்டெயில்டா பார்க்க போறோம். அவங்க எப்படி சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சாங்க, எப்படி அவங்க வந்து அவரோட தொடர்பு கொண்டாங்கன்றதுதான் இன்னைக்கு வகுப்பு. அப்ப அவங்க வந்து சாஸ்திரங்களை அழகா படிச்சு மனித சமுதாயத்துக்கு பலன் அளிக்கிற மாதிரி எழுதி கோட்பாடுகளை வச்சுட்டாங்க. பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகளை நிறுவிட்டாங்க. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரிலிஜன்.
ஆன்மீகத்துக்கு தேவையான கோட்பாடுகளை எழுதிட்டாங்க. இந்த சமுதாயம் ஏற்கனவே குழம்பிட்டு இருக்கு. ஏன்னா பலவிதமான ஆன்மீகவாதிகள் குழப்பிட்டே இருக்கிறாங்க. டைம் டு டைம் வந்து ஆன்மீகவாதிகளுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா குழப்பறது. மாயவாதிகள், அருவவாதிகள் இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா குழப்பறது, குழப்பி குழப்பி விடுறது. ஆனா ஆறு கோஸ்வாமிகள் நமக்கு தெளிவான சித்தாந்தத்தை கொடுத்தாங்க. அறிவியல் பூர்வமாக பகுப்பாய்வு செய்தார்கள். அவர்கள் முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள், முன்னாடி நம்ம சம்பிரதாயத்துல இருந்த ஆசிரியர்கள், வேதங்களின் தொகுப்பாளர்கள் அவங்களெல்லாம் படிச்சு இறுதி முடிவுகளை அறுதியிட்டு இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப மக்கள் வந்து ஞானத்தை அடையறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த தற்காலத்துல இருக்க குழம்பி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினருக்கு சிறப்பாக நம்ம ஆறு கோஸ்வாமிகள் வழிகாட்டிட்டாங்க. இப்ப எல்லாருமே ஆன்மீகத்தை நோக்கி போறாங்க. எல்லாருக்கும் தேடல் இருக்கு. ஈவன் மேற்கத்திய நாடுகள்ல கூட தேடல் இருக்கு. ஆனா பௌதிகத்துல மூழ்கி மூழ்கி அவங்க திருப்தி அடையாததுனால ஆன்மீக ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனா என்ன ஆகுதுன்னா பௌதிக ரீதியா தோத்து போனாதான் ஆன்மீகத்துக்கு வராங்க. மக்கள் வந்து எப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க, காதல் தோல்வின்னா அவங்க வந்து சன்னியாசி ஆயிடுவாங்க. நம்ம அதை பாக்குறோம் இல்லையா நிறைய இடத்துல. அவங்களுக்கு பௌதிக ரீதியா தோல்வி இருந்துச்சுன்னா அவங்க மதத்தை நாடுறாங்க. அது அந்த மாதிரி மதத்தை நாடுறது குழப்பத்துல முடியும். அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, சரியான வழிகாட்டுதல் இல்லாம வாழ்க்கையில தோத்து போய் ஆன்மீகத்துக்கு வந்தாங்கன்னா மீண்டும் தோத்துருவாங்க, திரும்பியும் பௌதிகத்துக்கே போயிடுவாங்க. அப்படித்தான் நம்ம பாக்குறோம். நிறைய பிரம்மச்சாரிகள் திரும்பியும் போய் திருமணம் செய்து கொள்வது. பிரம்மச்சாரியம் எடுக்கிறதே வந்து தெளிவான சிந்தனையில, இனி அந்த பௌதிகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் பிரம்மச்சாரியா. ஆனா அவர்கள் சில விரக்தியில, வறுமையில, இல்ல அவங்களுக்கு திருமணமே ஆகல, ஏதோ ஒரு விரக்தியில வந்துட்டு திரும்பியும் அங்க பேக் போவாங்க. ஆனா இந்த ஆறு கோஸ்வாமிகளுடைய அறிவுரைகள், ஆறு கோஸ்வாமிகளுடைய வழிகாட்டுதல்கள் இந்த மாதிரி குழப்பத்துல இருந்து மனுஷனை காப்பாத்திடும். இந்த மாதிரி குழப்பத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்க யுக்த வைராகியம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவையில நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி குழப்பங்கள் வராது. அதனால யுக்த வைராகியம் தான் ஆறு கோஸ்வாமிகளுடைய முக்கியமான வழிகாட்டுதலா இருக்கு. எப்படி எல்லா விஷயங்களையும் சரியாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆறு கோஸ்வாமிகள் எப்படி சைத்தன்ய மகாபிரபுனுடைய சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்தார்கள்னு பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி இப்ப ஆரம்பிச்சிடலாம். 15வது நூற்றாண்டுகள்ல தான் சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார், அவதரித்தார். 1486ஆம் ஆண்டு சந்திர கிரகணம் நடந்து பால்குன மாசத்துல பிப்ரவரி மார்ச் மாசத்துல அவர் வந்து மேற்கு வங்காளத்துல மாயாப்பூர்ல ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் சச்சிதேவிக்கும் மகனாக அவதரித்தார். இதுல ஒரு அடையாளமா என்ன சொல்றாங்கன்னா, குளிர்காலத்துல அவர் அவதரித்தது. இந்த 4 யுகங்கள்ல கலியுகம் வந்து குளிர்காலமாக கொண்டாடப்படுகிறது, சொல்லப்படுது. அந்த கலியுகத்துக்கு வழி காட்டுறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. இப்ப குளிர்காலமாக சாஸ்திரங்கள் கூறும் கலியுகத்திற்கு இது சிபாரிசு பண்ணாரு. இந்த சாஸ்திரங்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபுனுடைய அவதாரத்தை தெளிவாக சொல்லுது. அவர் வந்து ஆன்மீகமான சப்தத்தை ஓதுவதிலும் மந்திர தியானத்திலும் ஒரு அறிவியலை கத்துக் கொடுக்க வரப்போறாரு. அதாவது எல்லாம் கூட்டு சேர்ந்து செஞ்சா அது சங்கீர்த்தனம், தனியா செஞ்சா அது ஜபம் அப்படின்றதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்லி கொடுத்தாரு. சைத்தன்ய மகாபிரபு இந்த ஆறு கோஸ்வாமிகளை நீங்க இன்னும் தொடர்ந்து செய்யணும், இன்னும் விவரமாக செய்யணும்ட்டு அவங்களுக்கு வழிகாட்டினார். அந்த இந்த சைத்தன்ய மகாபிரபு ஆறு கோஸ்வாமிகளுடைய இந்த தொடர்பை பத்தி 4 சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், 2வது ஸ்ரீ முராரி குப்தா, 3வது லோச்சனதாஸ் தாக்கூர், 4வது மிக முக்கியமான ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. இந்த 4 பேரும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கை வரலாற்றை ரொம்ப அழகா எழுதினாங்க. அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுளுடைய பெண் பகுதியாகிய ராதாராணி
ஆண் பகுதியாகிய கிருஷ்ணர் இருவரும் நடனமாடும் அவதாரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு. இந்த இனிமையை பற்றி ஆறு கோஸ்வாமிகள் தான் நமக்கு கொடுத்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவதரித்து, ஆனால் இந்த ஆடி பாடி இனிமையான இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து என்ன இது லூசுங்க மாதிரி ஆடுதுங்க பாடுதுங்க அப்படின்னு, இது நான் பைத்தியக்காரத்தனமா இல்ல வெறித்தனமா, ஃபெனட்டிசம்னு சொல்றோமே அதுவா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அவர் மிகப்பெரிய பண்டிதர், மிகப்பெரிய வேத வல்லுனர் அப்படின்றதெல்லாம் நிரூபிச்சிட்டார். அவர் வந்து மாயாப்பூர்ல வந்து ஒரு சமஸ்கிருத பாடசாலை, சமஸ்கிருத பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு. அதுல வந்து அவர் பாடெல்லாம் நடத்திட்டு இருந்தார். அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி பேச முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிதர்ன்றத நிமாய் பண்டிட் அப்படின்னு நாம எல்லாம் அறிவோம். பிற்காலத்துல யாரும் வந்து அவர் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நபர்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் முதலே அவர் நிரூபித்து விட்டார். அவர் மேற்கு வங்காளத்துக்கு கிழக்கு வங்காளத்துக்கு ஒரு முறை போறார். கிழக்கு வங்காளம் என்பது தற்காலத்து பங்களாதேஷ். அங்க எதுக்கு போறாருன்னா, சச்சி மாதா வெளிப்புறமா வந்து சச்சி மாதா பணம் இல்ல, வீட்டுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு ஒரு லேசா சொல்றாங்க. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு சிறு வயதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 13 வயசு இருக்கும். ஏற்கனவே திருமணமானவர், லக்ஷ்மி பிரியாவோட திருமணம் ஆயிடுச்சு. அப்ப அவர் வந்து வெளிப்புறமா பொருள் ஈட்டுவதற்காக போற மாதிரி கிழக்கு வங்காளத்துக்கு போறார், பங்களாதேஷ்க்கு போறார். பங்களாதேஷ் போனதனுடைய நோக்கம் வந்து அங்கு முக்கியமான ஒரு நபரை சந்திப்பதற்கு. பிரச்சாரம் எல்லாம் பண்றார். பிரச்சாரத்தையும் பரிசு பொருட்கள்லாம் அள்ளிட்டு வர்றார் தாயினுடைய கட்டளையினால. அங்க வந்து தப்பான் மிஸ்ரா அப்படின்னு ஒரு நபரை சந்திக்கிறார். தப்பான் மிஸ்ரா என்பவர் மிகப்பெரிய பண்டிதர். அவர் ஆன்மீக தேடல்ல இருக்கிறார். ஆனா அவருக்கு வந்து பண்டிதர்ன்ற ஒரு சின்ன கர்வமும் இருக்குது. அதை வந்து மகாபிரபு குறைச்சிடுறாரு. தப்பான் மிஸ்ராக்கு தான் முதல்ல அவர் அவதரித்ததனுடைய நோக்கத்தை சொல்றார். அவர் எதுக்காக அவதரித்தார் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து தப்பான் மிஸ்ரா சொல்றார். சங்கீர்த்தன இயக்கத்தை நிறுவ வேண்டும் அப்படின்றத, இது வந்து பின்னாடிதான் அவர் செய்ய போறார், இப்ப செய்ய போறது இல்லை. ஆனாலும் ஏன் இப்படி முன்கூட்டியே தப்பான் மிஸ்ராக்கு சொன்னாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இந்த தப்பான் மிஸ்ரா அவனுடைய மகன் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அப்ப ஆனா பாக்கல, ஏன்னா தப்பான் மிஸ்ராக்கு அப்ப ரகுநாத பட்ட கோஸ்வாமி பிறக்கல. தப்பான் மிஸ்ரா வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய மிகப்பெரிய சிஷ்யரா மாறுறார். சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார். என்ன கட்டளைன்னு, அவர் எப்ப சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறாரோ அப்பவே சைத்தன்ய மகாபிரபுவுடன் நவதீப்தி வரத்துக்கு ஆசைப்படுறார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு ஒத்துக்கல. நீங்க வந்து காசிக்கு போகணும்னு சொல்லிடுறாரு. காசில அருவவாதிகளும் மாயாவாதிகளும் இருக்கிறாங்க. நிறைய பக்தர்களுக்கு அருவவாதிகள் யார், மாயாவாதிகள் யாருன்னு ஒரு குழப்பம் இருந்தது. இப்ப அது தெளிவடைய போது, அருவவாதிகள்ன்றவங்க கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க. மாயாவாதிகள் இந்த தேவி தேவர்கள் கடவுளுக்கு இருக்கிற உருவங்கள்லாம் மாயையானதுன்னு சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம். அருவவாதிகள் கடவுளுக்கு உருவமே இல்லை அப்படின்னு முடிச்சிடுறாங்க. மாயாவாதிகள் இந்த இருக்கின்ற உருவங்கள்லாம் மாயை அப்படின்னு சொல்றாங்க. இதான் அந்த அருவவாதம் மாயாவாதத்துக்கான விளக்கங்கள். இப்போ காசிக்கு போன எதுக்கு காசியில வந்து அருவவாதிகளும் மாயாவாதிகளும் தான் அதிகம். பெரும்பாலும் சிவனை வழிபடுபவர்கள்னா மாயாவாதிகளும் அருவவாதிகளும் தான். சிவனை ஒரு அடையாளமாக கொள்கிறார்களே தவிர அவரை வந்து அவர் ஒரு கடவுளின் பக்தர்னு பாக்குறது இல்லை. மாயாவாதிகள் சிவனை பின்பற்றும் பூதகணங்கள், இந்த மாயாவாதிகள்லாம் தவறான புரிதல்ல இருக்கிறாங்க. சிவனை பின்பற்றாத நாம அவரை வந்து வைஷ்ணவரா பாக்குறோம். இப்ப காசியில நடக்கிற விஷயம் தான். காசியில பெரும்பாலும் நிறைய மாயாவாதிகள்,
அங்கு தப்பான் மிஸ்ராவை அனுப்புறதுனுடைய நோக்கம், சைத்தன்ய மகாபிரபுனுடைய நோக்கம் அங்கு இந்த மாயாவாதத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டணும். இவர் அங்க இருந்தாருன்னா பின்னாட்கள்ல நம்ம அங்க போய் இத நிறுவனம் செய்யணும், இந்த மாயவாதத்தை ஒழிக்கணும்ன்றதும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய எண்ணமாக இருந்தது. இந்த ரெண்டு எண்ணத்தினால, ஒரு எண்ணம் ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு அருள வேண்டும், இன்னொரு எண்ணம் அங்க இருக்கிற மாயவாதத்தை ஒழிக்கணும். அதுக்காக தப்பான் மிஸ்ராவை ஒரு கட்டளையோட அனுப்புறாரு. ஆன்மீக குருவனுடைய கட்டளை எல்லாம் எப்பொழுதும் மிக மிக மிகவும் தலையில எடுத்துக்கணும். தப்பான் மிஸ்ரானுடைய ஆசை நவதீபத்துல இருக்கணும்ட்டுதான். அவருக்கு காசிக்கு போக விருப்பம் இல்லை, ஆனால் கட்டளை ஏற்றாக வேண்டும். அப்பதான் குருவை திருப்திப்படுத்தினாதான் பகவானை திருப்திப்படுத்த முடியும். இங்க குருவாகவும் கடவுளாகவும் இருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால அவர் எடுத்துக்கிட்டு காசிக்கு போயிடுறார். இவ்வாறாக இந்த இடத்துல ரகுநாத பட்ட கோஸ்வாமிய பார்க்கல சைத்தன்ய மகாபிரபு. அதுக்கப்புறம் தான் அவர் பிறக்கிறாருன்னு வரலாறுகள் சொல்லுது. இப்ப முதல்ல பார்த்த கோஸ்வாமி யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுநாத தாச கோஸ்வாமி. இவர் சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் இப்ப வந்துடுறார். கிழக்கு வங்காளத்துல இருந்து மீண்டும் மாயாப்பூருக்கு வர்றார். மாயாப்பூருக்கு வந்த உடனே மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குதுன்னா, மனைவி மறைஞ்சிடுறாங்க. எதிர்பாராத விதமாக லக்ஷ்மி பிரியா உடலை விட்டு விடுகிறார்கள். தாயினுடைய கட்டளையின் பேர்ல மீண்டும் திருமணம் செய்கிறார். அப்போ வயசு 16. மீண்டும் திருமணம் செய்து அப்பவும் அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கல. விஷ்ணு பிரியாவும் மிகப்பெரிய கற்புக்கரசியாகவும் மிக நல்ல மனைவியாகவும் இருக்கிறார். இப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு அவருடைய தந்தை மறைந்த பிறகு ஜெகநாத் மிஸ்ரா மறைந்து விடுகிறார். அவருக்கு பிண்டதானம் செய்யற சாக்குல அவர் கயை போறார். சைத்தன்ய மகாபிரபு கயை போறார். கயைக்கு போகும்போது அங்குதான் அவருடைய குருவாகிய ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். இப்பதான் அவர் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை பெற்று பித்து பிடித்தவர் போல வர்றார். ஏற்கனவே அவர் பண்டிதர்னு நிரூபிச்சிட்டார். அதனால பின்னாட்கள்ல யாரும் அவரை குறை சொல்ல முடியாது. அவர் அறியாதவர்னு, ஒரு உணர்ச்சி பூர்வமானவர், ஒரு சென்டிமெண்டல் சன்னியாசி அப்படி யாரும் சொல்ல முடியாது. அவருடைய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் நிரூபிச்சிட்டார். இப்ப அவர் பக்தராகி வர்றார். முதல்ல ஞானியா இருந்தாரு, இப்ப பக்தராக வர்றார். பக்தராகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் மின்சார கம்பி மாதிரி ஆயிட்டார். மின்சார கம்பி யாருன்னா தொட்டா என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஷாக் அடிக்குமா? அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு மின்சார கம்பி மாதிரி ஆயிட்டார். யாரெல்லாம் அவர் தொடர்புல வந்தாங்களோ அவங்க எல்லாருமே கிருஷ்ண பிரேமையில மூழ்க ஆரம்பிச்சாங்க. அதுல அரசர்கள், பெரிய ஜமீன்தார்கள், பெரிய மாயவாதிகள், அபக்தர்கள், சாதாரண மக்கள் எல்லாருமே பக்தி பரவசத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சா நம்ம விவரமா நம்ம இப்ப வெறும் கோஸ்வாமிகள் மட்டும்தான் டச் பண்ண போறோம். அதனால மகாபிரபுனுடைய வாழ்க்கை வரலாறுல டீட்டெயில்டா நம்ம போகல. அப்ப ஒரு முறை அவர் இது இப்படியாக சங்கீர்த்தன இயக்கம் ஸ்ரீவாஸ் தாக்கூர்னுடைய ஆங்கன் வீட்டு முற்றத்துல இரவு முழுக்க சங்கீர்த்தனம் நடக்கும், பகல் முழுக்க பிரச்சாரம் நடக்கும். அப்படியாக நவதீபமே ஒரு பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை அடையிறது. அப்பதான் அந்த சந்த் காசி அந்த அவரை சந்த் காசியை திருத்துவது அதெல்லாம் நடக்குது. அதன் பிறகு மகாபிரபு 16 வயசுல சந்நியாசம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. சந்நியாசம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது நிறைய தடங்கள் எல்லாம் வருது. அதை மீறி அவர் தீவிரமா 25 வயசு சந்நியாசம் வாங்கிடுறாரு. தீட்சை 16 வயசுல, சந்நியாசம் 25 வயசுல. இப்ப சந்நியாசம் வாங்கின பிறகு கட்வான்ற இடத்துல போய் ஒரு வீட்டை விட்டு திறந்துடுறார். தாயையும் மனைவியும் இளம் மனைவியும் விட்டுடுறார். சந்நியாசம் வாங்குறார். வாங்கி முதல் முறையா பிருந்தாவனம் போலாம் அப்படின்னு முயற்சி பண்றார். அந்த முயற்சியை நித்யானந்த பிரபுவும்
அத்வைத ஆச்சாரியாரும் தடுக்கிறாங்க. இது ஏன் ரெண்டு முறை தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு பிரிவு துயரில் பக்தி அததான் காட்ட வந்தார். அதனால விருந்தாவனத்துல போனா கிருஷ்ணரோட இணையற ராதை மாதிரி ஆயிடுவாரு. அதனால அந்த பிரிவு துயரை அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள்லாம் செயல்படுறாங்க. முதல் முறை அவர் பிருந்தாவனத்துக்கு போகும்போது அத்வைத ஆச்சாரியார் அவர் கங்கையை கடக்குறார். அது கங்கை, இதுதான் யமுனை, இதுதான் பிருந்தாவனம்னு சொல்லி திசை திருப்பி சாந்திப்பூர் கொண்டாடுறார். இதெல்லாம் நம்ம அறிந்த விஷயங்கள் தான். சாந்திப்பூர்ல சாந்திப்பூர் திருவிழா பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபுவை மடக்கி கொண்டாடுறார். இங்க ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. அதனாலதான் இந்த நிகழ்வை இதை பத்தி பேசுறோம். அந்த லீலையை பற்றி. அங்க 10 நாள் இருக்கிறாங்க. சச்சி மாதா வேண்டுதல் வைக்கிறாங்க, நீங்க விருந்தாவனம் போக கூடாது, ஜெகநாத் பூரி தான் போகணும். ஏன்னா அங்க போனா உங்களை பற்றின விவரங்கள் எனக்கு கிடைக்கும். அதனால நீங்க பூரிக்கு போயிடுங்கன்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பிருந்தாவனம் போகாமல் 10 நாள் சச்சி மாதா கையில சாப்பிட்டுட்டு அவர் ஜெகநாத் பூரிக்கு போகிறார். அந்த 10 நாள் ஒரு 15 வயது சிறுவன், அவர் பேர் ரகுநாத தாசர். ரகுநாத தாச கோஸ்வாமி மிகப்பெரிய ஜமீன்தாருடைய மகன். ஜமீன்தார்னா சாதாரணமான ஜமீன்தார் இல்ல, கோட்டீஸ்வரன், ஒரு மன்னனுக்கு சமமான ஜமீன்தார்னு வச்சுக்கோங்களேன். பல பல கோடி சொத்து இருந்தது. பெரிய பெரிய கிராமங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது. அவர் பேர் கோவர்தன மஜும்தார். கோவர்தன மஜும்தார்னு பேரு. இன்னும் விவரங்களை நான் ரகுநாத தாச கோஸ்வாமி தான் முதல்ல பார்க்க போறோம். அவரை பத்தி பேசும்போது விவரங்களா பேசலாம். அவர் 15 வயது சிறுவன். சைத்தன்ய மகாபிரபுவை கேள்விப்பட்டு உடனே சாந்திப்பூருக்கு வர்றார். இயல்பான பக்தர். இந்த 6 கோஸ்வாமிகளுக்கும் பக்தி நம்மள மாதிரி திணிக்கப்படல. யாரா சொல்லி சொல்லி நான் அவங்க எல்லாம் பக்திக்கு வரல, இயல்பாவே இருந்தது, இயற்கையான பக்தர்கள். அதனால ரகுநாத் தாச கோஸ்வாமி மிக இளவரசன் கூட வச்சுக்கலாம். ஜமீன்தார் குடும்பத்துக்கு அழகான இளவரசன். அவர் நான் பௌதிக வாழ்க்கையில சிறிதளவும் நாட்டம் இல்லாதவர். கொஞ்சம் கூட நாட்டம் கிடையாது அவருக்கு பௌதிக வாழ்க்கையில. கேள்விப்பட்ட உடனே ஓடி வருகிறார் மகாபிரபு கிட்ட. மகாபிரபு அனுமதிக்கல. உடனே இயக்கத்துல சேர்றதுக்கும் அவரோட வர்றதுக்கும் அனுப்புறாரு. அவரையும் ஒரு பக்குவமான நிலையில அவரை கொண்டு போகணுன்றதுக்காக அவர் உடனே ஏத்துக்கல. அந்த சங்கம் 10 நாள் சங்கத்தோட ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி போறார். சைத்தன்ய மகாபிரபு சந்திச்ச முதல் கோஸ்வாமி ரகுநாத தாசர். ரகுநாத பட்டர் யாருன்னா தபான் மிஸ்ராவுடைய மகன். 2வதா யார பாக்குறாருன்னு பாக்கலாம். இவரு சைத்தன்ய மகாபிரபு பூரி போயிடுறார். மீண்டும் சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு போலான்னு பாக்குறாரு. நான் அதுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரனாகிய விஸ்வரூபர் அவரை தேடி கண்டுபிடிக்கிறேன். அதனால நான் தென்னிந்தியா போறேன். அவர் சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவார். விஸ்வரூபர்னு பேர் அவருக்கு. அவர் சன்னியாசம் வாங்கிட்டு எங்க போனார், அவரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாக்கு. அது உண்மையான காரணம் இல்ல. உண்மையான காரணம் தென்னிந்தியால பக்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக 6 வருஷம் தென்னிந்தியா யாத்திரா பண்ணிருக்காரு. 4000 மைல்கள் கால்நடையா போயிருக்காரு. 4000 மைல்கள். அதன் ரீதியாக நான் விவரமா போல, இங்கேயும் கோஸ்வாமிகளை சந்திக்கிறத மட்டும்தான் நம்ம தொட போறோம். ஸ்ரீரங்கம் போறார், மத்த இடம்லாம் போனார். அவர் ஆந்திரா போனார். போறதுக்கு முன்னாடி கோதாவரி போறார். கோதாவரி நதிக்கரையில ராமானந்த ராயரை பாக்குறார். ராமானந்த ராயர் மிக முக்கியமான சைத்தன்ய மகாபிரபுனுடைய சகா. ராமானந்த ராயர் ஒரு மந்திரியா, ஒரு அந்த இடத்துக்கான மகாணத்துக்கான ஒரு என்ன சொல்றது, கலெக்டர் அப்படி வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவர். ராமானந்த ராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் நடந்த உரையாடல நம்ம ஒரு பாடமா படிக்கணும். அது அப்புறமா ஒரு நாள் வகுப்புல நம்ம படிக்கலாம். அது கோதாவரி கரையில நடக்குது. கோதாவரி கரை, கோதாவரினா சமர்ப்பித்தல் அப்படின்னு பேராம். இல்ல எல்லா புலன்களும் திருப்தியாக இருத்தல் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு கோதாவரிக்கு. அப்படிப்பட்ட அந்த கோதாவரியில
ராமானந்த ராயரும் சைத்தன்ய மகாபிரபுவும் உரையாடல். இது வந்து வரலாற்று பிரசித்தி பெற்ற உரையாடல். இந்த உரையாடலை நாம பின்னாடி விவரமா பார்க்கலாம். ராமானந்த ராயருக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நான் திரும்பி வரும்போது நீ வந்துரு அப்படின்னு சொல்றார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீசைலம், திருப்பதி, அகோபிலம் அதெல்லாம் போயிட்டு ஸ்ரீரங்கம் வர்றார். ஸ்ரீரங்கம் வரும்போது சத்துர்மாசியம் 4 மாதங்கள் வருது. அந்த 4 மாதங்களும் ஸ்ரீரங்கத்துல தங்குறாரு. ஸ்ரீரங்கத்துல வேங்கட பட்டர் அப்படின்னு ஒரு பட்டர் வீட்டுல தங்குறாரு. பட்டர்னா உங்களுக்கு தெரியும், கோயில் பூஜாரிகள், மிகப்பெரிய உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள். அவருடைய இந்த வேங்கட பட்டருக்கு ஒரு மகன், அவர் தான் கோபால பட்ட கோஸ்வாமி. அவர் இருக்கிறார் சின்ன குழந்தையா. வேங்கட பட்டர், அவருடைய தம்பி திருமலை, அவருடைய இன்னொரு தம்பி பிரபோதானந்த சரஸ்வதி, இந்த 3 பேரும் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட உரையாடுவார்கள். இந்த உரையாடல்ல முக்கியமான ஒரு கட்டம் நம்ம பார்க்கணும். இந்த உரையாடல்ல சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவங்க வந்து ஐஸ்வர்ய பாவம், மாதுரிய பாவம், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். 5 ரசங்கள் இருக்கு. சாமானிய ரசம், தாஸ்திய ரசம், சாக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம்னு. இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தினர் ஐஸ்வர்ய ரசத்துல இருக்கிறாங்க, ஐஸ்வர்ய பாவத்துல இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம்ன்றது வந்து பகவானை, கடவுளை உயர்ந்த கடவுளாக, நீதிபதியாக பயபக்தியுடன் வழிபடுவது ஐஸ்வர்ய ரசம். ஸ்ரீரங்கத்துல பகவானை வந்து நீதிபதியாக, ஒரு ஆளும் கடவுளாக தான் கொண்டாடுறாங்க. ஐஸ்வர்ய பாவம் இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவங்க பேசண்டு பெரும்பாலும் ஐஸ்வர்ய ரசம் உயர்ந்ததா, மாதுரிய ரசம் உயர்ந்ததா அப்படின் போது, ஐஸ்வர்யம் உயர்ந்ததா, அன்பு உயர்ந்ததா? அன்புதான் உயர்ந்தது அப்படின்றத சைத்தன்ய மகாபிரபு நிரூபிச்சார். அப்ப அவர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு, உங்க கற்புக்கரிசியான லக்ஷ்மி தேவி எங்க கிருஷ்ணர்கிட்ட எதுக்கு வரணும்? நாராயணனை விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்தாங்களே, ராசலீலையில அந்த அம்மா வரணும்னு வந்தாங்க. ஆனா அவர்களுடைய ஐஸ்வர்ய பாவம் போகாததுனால அவங்களுக்கு அனுமதி இல்லை. இப்படி எல்லாம் கிண்டலா பேசுவார். அவங்க கற்புக்கரசி தான், கிருஷ்ணர் அவங்களுடைய கணவர் தான். இங்க வந்து அவர் கிருஷ்ணர், அவங்க அந்த பாவத்தை விடல, அதனால லக்ஷ்மிக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல ராசலீலையில. இப்ப வேங்கட பட்டர் எல்லாம், நீங்க கடவுள், உங்களுக்கு தெரியும், நாங்க இதை பத்தி கமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர்களை சாஸ்திர விதமாக, சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி, கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தவர் தான் நாராயணர், கிருஷ்ணருக்கு அடுத்த படியில தான் நாராயணர் இருக்கிறாருன்றத, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு பாகவதம் 1 காண்டம் 3வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம் சொல்றத சொல்லி, பாகவதம் தான் இருக்கிற இலக்கியத்திலே மிக முக்கியமான, மிக எல்லா வேதங்களினுடைய சாரமாகிய பாகவதம் சொல்றதுதான் இறுதி முடிவு அப்படின்றத சொல்லி அவர்களெல்லாம் புரிய வச்சார். அதான் முக்கியம். இந்த உரையாடல்களை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய கோபால் பட்ட கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவே குருவா ஏத்துக்கிட்டு அவரை சரணடையும் போது சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு நீ விருந்தாவனத்துக்கு போன்னு கட்டளை விடுறார். இதான் நம்மளுக்கு முக்கியமான கருத்து இன்னைக்கு பாடத்துல. அதுக்கப்புறம் அவர் பல லீலைகள் புரிந்து 4000 மைல்கள் நடந்து வந்து பூரியில திரும்ப வர்றார். பூரியில வந்து ஜெகநாத் யாத்திரை அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் 2 வருடங்கள் கழிச்சு மீண்டும் விருந்தாவன யாத்திரத்துக்கு போறாரு. அப்பவும் தடைதான் வருது. 2 முறை தடை வருது. 3வது முறை தான் அவர் விருந்தாவனத்துக்கு போறாரு. அப்ப 2வது முறை அவர் ராம்கேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப கூட வந்து அந்த இடம் வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கு. அங்க வந்து முக்கியமாக ராம்கேலி அவர் வர்றதுக்கு காரணம், பல்லாயிரக்கணக்கான, எப்ப ஜெகநாத் பூரியில இருந்து மேற்கு வங்காளத்துக்கு வராரோ சைத்தன்ய மகாபிரபு, அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொட்டி அப்படி லட்சக்கணக்கில் அவரை பின்னாடி பின்தொடர்கிறார்கள். சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்க வேண்டும், சைத்தன்ய மகாபிரபுவை
உன்னுடைய சங்கம் பெற வேண்டும் சொல்லிட்டு மக்கள் பாட்டு வந்துட்டே இருக்கிறாங்க, வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்ப அந்த சூழ்நிலையில அவரு ராம்கேலின்ற இடத்துல வந்திருக்கிறார். ராம்கேலியில தான் ரூப சனாதன கோஸ்வாமிகள் இருக்கிறாங்க. சாகர மாலிக் அப்படின்றது சனாதன கோஸ்வாமியினுடைய அரசியல் பெயர். ஏன்னா அவங்க அவங்க ஒரு முஸ்லிம் உசைன் ஷா அப்படின்னு ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மன்னனுடைய அரசவையில மந்திரிகளா இருந்தாங்க. நிதி அமைச்சர், மேலாளர், அந்த மாதிரி 2 மந்திரிகளாக இருந்தாங்க. அது விவரமா நம்ம அவங்கள பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். அப்ப இவர் சாகர மல்லிக் தபீர் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் பெயரே வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த 2 சகோதரர்களும் அதே மாதிரிதான் மிக மிக முக்கியமான கோஸ்வாமிகள். இவங்க 2வது, முதல் கோஸ்வாமி ரகுநாத தாசர். சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்த முதல் கோஸ்வாமி ரகுநாத தாசர். 2வதா யார் பார்த்தது? ரூப சனாதன். இல்ல, 2வது கோபால் பட்டர். 3வதா தான் இவங்க பாக்குறாங்க ரூப சனாதன். இவங்க மகாபிரபுவை சந்திச்சு உடனே நாங்க இயக்கத்துக்கு வந்துடுறோம், உங்களை சரணடைகிறோம்னு வராங்க. மகாபிரபு ஒத்துக்க மாட்டேன்றாரு. இப்போ எப்படி இருக்கணும்ன்றத ஊடகமா சொல்றாரு. ஏன்னா அவர்கள் இந்த இஸ்லாமிய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கட்டளை வைக்கிறார். எப்படி ஒரு ஒரு வீட்டு பெண், அந்த வீட்டு பெண்ணுக்கு ஒரு கள்ளக்காதலன் இருந்தா அவ எப்படி நடந்துப்பா? வீட்டுல யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டுல இருக்கிற வேலைகள்லாம் சிறப்பா செஞ்சு, இந்த உதாரணத்தை சொல்றாரு. ஆனா இப்படி இருக்கணும்ன்ட்டு நேரடியா சொல்லனா சுத்தி இஸ்லாமிய கூட்டங்கள்லாம் இருக்குது, அதனால அவங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு இல்லத்து பெண் கள்ளக்காதலன் வச்சிருந்தா அவ எப்படி நடந்துப்பாளோ அப்படி நடந்து கொள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரிஞ்சுக்கிறாங்க ரூப சனாதன. அதனால அவங்க என்ன பண்றாங்க, திரும்பவும் அவங்களுடைய மந்திரி பதவிகளுக்கு போயிடுறாங்க. ஆனா மனசெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட தான் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் போலான்னு போகும்போது அவங்க 2 பேருமே சொல்றாங்க, ஒரு சன்னியாசி கூட்டத்தோட போறது பெரிய ஆபத்து. அதுவும் இல்லாம இந்த இஸ்லாமியர்கள்லாம் இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க, அதனால இது உங்களுக்கு சரியான நேரம் இல்லை, அதனால போகாதீங்கன்னு சொல்றாங்க. 2வது முறையும் விருந்தாவனத்துக்கு போக முடியாம திரும்பிடுறார் சைத்தன்ய மகாபிரபு. இதுல கடைசி கோஸ்வாமி ஆகிய ஜீவ கோஸ்வாமி ரொம்ப சின்னவர். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் அவர்களுடைய இன்னொரு சகோதரன் ஆகிய அனுப்பம் அப்படின்றவரும், அவருக்கு ஸ்ரீவல்லபர்னு பேரு, அனுப்பமம்னு பேரு, அனுப்பம் தாஸ்ன்னு பேரு. அவரும் 3 பேரும் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பேசும்போது அந்த அனுப்பம்னுடைய மகன் தான் ஜீவ கோஸ்வாமி. அதாவது ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் ஜீவ கோஸ்வாமிக்கு சித்தப்பா பெரியப்பாங்க. அதனால ஜீவ கோஸ்வாமி சின்ன குழந்தையா இருக்கும் போதுதான் சைத்தன்ய மகாபிரபு பாக்குறாரு. அதனால இவரு தான் 1 2 3 4 5வது கோஸ்வாமியா பாக்குறாரு. ஏன்னா ஜீவ கோஸ்வாமி சின்னவர், குழந்தையா தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கட்டளைகள் வருது. பெருசாயி பெரிய மனிதனாகி அவரோட சம்பந்தம் வரல ஜீவ கோஸ்வாமிக்கு. அதனால அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது பாக்குறாரு. அதுதான் அதுக்கப்புறம் அவர் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியினுடைய நேரடி கைடன்ஸ்ல, நேரடி வழிகாட்டுதல்ல இருந்தவர். அப்படிதான் ஜீவ கோஸ்வாமி கொண்டாடப்படுகிறார். இப்ப நம்ம அடுத்தது இந்த இடத்துல பார்த்துட்டு திரும்பியும் சைத்தன்ய மகாபிரபு பூரிக்கு போயிடுறாரு. இப்ப 3வது முறையாக அவர் பயணிக்கிறார். அப்போ நிறைய பேரை கூட்டிட்டு போல, ஒரே ஒரு வழி ஒரு செக்ரட்டரிய, ஒரே கூட ஒரு துணையாளரை கொண்டுட்டு போறாரு. அப்படி போகும்போது காசிக்கு போறாரு. இந்த காசிக்கு போகும்போது ரூப கோஸ்வாமிக்கு
ஏற்கனவே கட்டளை கொடுத்துடுறாரு, நீங்க வந்துருங்க அங்க அப்படின்னு. நம்ம காசியில ரூப கோஸ்வாமிக்கு பிரத்யேகமா உரையாடல் நடக்கும், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து காசியில முக்கியமா தப்பான் மிஸ்ரா வீட்டுலதான் இருக்கார். இப்பதான் அந்த 6வது கோஸ்வாமி ஆகிய ரகுநாத பட்ட கோஸ்வாமி, சின்ன குழந்தைதான், கொஞ்சம் பெரிய பெரிய ஆளாக வரல, அவருடைய மகனாக சிறுவனாகத்தான் இருக்கிறார். அப்போது அவருக்கு சங்கம் கொடுக்கிறார். இவ்வாறாக 6 கோஸ்வாமிகளை சந்திக்கிறார். முதல் கோஸ்வாமி ரகுநாத தாச கோஸ்வாமி சாந்திப்பூர் திருவிழால பார்க்கிறார். 2வது கோஸ்வாமி கோபால பட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்துல தென்னிந்திய யாத்திரையில பார்க்கிறார். 3வதா 4வதா ரூப சனாதனர்களை ராம்கேலியில சந்திக்கிறார். அதே இடத்துல ஜீவ கோஸ்வாமி. 6வதாக ரகுநாத பட்ட கோஸ்வாமிய காசியில சந்திச்சு அவரை சிஷ்யராக ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு பாடத்தை வந்து இதோட முடிக்கிறேன். ஏன்னா நிறைய விவரங்கள், நீங்க இந்த விவரங்கள் எல்லாம் உள் வாங்க வேண்டும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கையை படிக்கும்போது, 6 கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கையை படிக்கும்போது மெய் சிலிர்த்து போகும், மெய் சிலிர்த்து போகும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு துளி நம்ம வாழ்க்கையில வந்தா கூட போதும், நம்முடைய வாழ்க்கை சிறப்படையும் மேன்மை அடையும். அதை வந்து விவரமா அடுத்தடுத்த வாரங்கள்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு கோஸ்வாமின்ற கணக்குல நம்ம பார்க்கலாம். நான் இதோட வகுப்பை முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஆறு கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கை பற்றின சந்தேகம், இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த வரலாற்றுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரூப கோஸ்வாமி, 2வது கோபால பட்டாசுவாமி சுவாமிங்களா? இல்ல, 6 கோஸ்வாமிகளை நம்ம பாடும்போது எப்படி வந்தே ரூப சனாதன ரகுயுகௌ ஸ்ரீ ஜீவ கோபால கௌ அப்படின்னு பாடுறோம். முக்கியமானவங்க ரூப கோஸ்வாமி தான். 6 கோஸ்வாமில யார் நம்பர் 1 அப்படின்னா ரூப கோஸ்வாமி தான். ஆனா யார் யார எங்கெங்க எப்ப பார்த்தாருன்னா, முதல் கோஸ்வாமி ரகுநாத் தாச கோஸ்வாமி தான் முதல்ல பார்த்தாரு. ரகுநாத கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி. ஏன்னா ரகுநாதர்னு 2 பேர் இருக்காங்களே, ஒருத்தர் ரகுநாத தாச கோஸ்வாமி, ஒருத்தர் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ரகுநாத பட்ட கோஸ்வாமி தப்பான் மிஸ்ரான்ற பண்டிதரனுடைய மகன். தப்பான் மிஸ்ரா சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் தான். இந்த ரகுநாத பட்டர் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு மகாபிரபுவோட சேரல. ரகுநாத தாசர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா மிகப்பெரிய பணக்காரருடைய மகனாக இருந்ததுனால அவருக்கு அவ்வளவு சுலபமா விடுதலை கிடைக்கல, அவ்வளவு சுலபமா கோஸ்வாமி ஆக முடியல. அது நம்ம அடுத்த வாரம் வகுப்புல பாக்கலாம். முதல்ல சந்திச்ச கோஸ்வாமி வந்து ரகுநாத தாசர் தான். கோபால் பட்டர் 2வது கோபால். சந்திப்பு மட்டும் தான் பேசுறேன். சரி. 6 கோஸ்வாமிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இலகியவர்கள் கிடையாது, சமமானவர்கள் தான். ஆனா அதுலயும் நீங்க ஒரு மதிப்பீடு வச்சீங்கன்னா ரூப கோஸ்வாமி தான் நம்பர் 1. ஓகே. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி. இலக்கியத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜீவ கோஸ்வாமி. இலக்கியங்கள் எழுதுனது ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி அவங்களுடைய அண்ணன் பையன், அவங்களுடைய சகோதரருடைய மகன். சரியா? 6 கோஸ்வாமிகளை பத்தி ஓரளவு பேரையாவது நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த பாட்டு சொன்னது. ஸ்ரீ ரூப சனாதன ரகு யுகௌ. யுகௌனா 2, ரகு யுகௌனா 2 ரகு, ரகுநாத். ஸ்ரீ ரூப சனாதன ரகு யுகௌ ஸ்ரீ ஜீவ கோபால கௌ அப்படின்ட்டு அந்த 6 பேர்களை வந்து மனப்பாடம் பண்ணணும். 6 பேரும் எங்கெங்க எப்போ சைத்தன்ய மகாபிரபுவை சந்திச்சாங்கன்றத மனசுல உள்வாங்குங்கள்.
இந்த வரலாறுகள் நமக்கு மிக மிக முக்கியமானவை. நாம வந்து இந்த ஆச்சாரியர்களுக்கு அவர்களோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் உள் வாங்கணும். நான் சும்மா 6 கோஸ்வாமி அப்படின்ட்டா விஷயம் கிடையாது. 6 கோஸ்வாமிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும்னா அவங்களுடைய வரலாற்றை படிக்கணும், அவங்களோட நம்ம சம்பந்தம் வைக்கணும். ஏன்னா குரு பரம்பரையில நம்ம சம்பந்திக்கலன்னா நமக்கு விடுதலை கிடைக்காது. நம் முயற்சியில கிருஷ்ணர்கிட்ட போக போறது இல்ல, குரு பரம்பரையினுடைய கருணையில தான் போக போறோம். அதனாலதான் இந்த முக்கியமான பாடத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கு மாதாஜி, நான் இதெல்லாம் நல்லா உள் வாங்கிட்டு நல்லா படிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சூப்பர். அந்த லெக்சரை மட்டும் திரும்பி போட்டு கேட்கணும் பக்தர்கள், அப்பதான் வந்து சில கருத்துக்கள்லாம் புரியும். அந்த இதுல போடுறவே இல்லையா யூடியூப்ல, அதுலயும் கேட்டுக்கலாம் இல்லையா? அது திருப்பி நம்மளுக்கு மனசு அந்த பாட்டை கொஞ்சம் போட்டு அனுப்புங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அந்த பாட்டு அனுப்பிச்சிட்டேன், எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன், வாட்ஸ்அப்ல இருக்கு பாருங்க. ஓகே மாதாஜி. நம்ம சரவண கீர்த்தன ப்ரோக்ராம் பக்தி விகாஸ் மகாராஜ் வந்து ஸ்ரீரங்கத்துல நடத்தும் போது இந்த வேங்கடப்பட்டர் வீட்டுக்கு போகாம வரமாட்டோம் மாதாஜி. எப்ப போனாலும் அவங்க வீட்டு 60வது தலைமுறையா எவ்வளவோ சொன்னார் மகாராஜ். அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல நல்லா வரவேற்பு கொடுப்பாங்க. ஸ்ரீரங்கம் அந்த மாட வீதியிலே இருக்கும். அங்க ஜெகநாதர் பல்தேவ் சுபத்ரா வந்து கை கால் வச்ச மாதிரி இருப்பாங்க, 2 கை இருக்கும். அழகான ஜெகநாதர் விக்கிரகம் இருக்கு வேங்கடப்பட்டர் வீட்டுல. அவங்க வீட்டுக்கு மகாராஜ் வருஷம் சரவண கீர்த்தன ப்ரோக்ராம் ஸ்ரீரங்கம் நடக்கும்போது எல்லாரும் நாங்க போவோம். யாத்திரா நிவாசில இருந்து அப்படியே கோவில்ல இருந்து பஜனை போகும்போது அந்த வீட்டுக்கு போனா மாதாஜி. ஆமா மாதாஜி. அது மாதிரி கூரத்தாழ்வார் வீட்டுக்கும் அங்க கூரத்துக்கும் மகாராஜ் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கேயும் போய் பார்த்தோம் கூரத்தாழ்வார். ஓகே மாதாஜி. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வகுப்பு முடிச்சிடலாம். மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதரிபஸ்ஸ கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி.